கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அற்புதங்கள் செய்கிறவர் நம் தேவன் நம்ம கூட இருந்து அற்புதங்களை செய்கிறார். எப்படியெல்லாம் அவர் நமக்கு எப்படி வழிநடத்துகிறார் பாருங்க. அற்புதம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் என்பது நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். சில நேரத்தில் பாருங்கள், சில நேரங்களுக்கு சம்பளங்கள் சில பேருக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு 1ஆந்தேதி வரக்கு முன்னாடி கூட 4 நாளைக்கு முன்னூட்டியே வந்துட்டுனா எப்படி இருக்கும்? இல்லைன்னா 10ஆந்தேதி வர்ற சம்பளம் கூட 4 நாளைக்கு முன்னாடியே எப்படி வந்துட்டுருக்கும்? இல்லைன்னா அந்த மாதத்துக்கு சம்பளம் டபுள் போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பெரிய அற்புதங்கள் மனுஷன் வாழ்க்கையில் நடந்தும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்கிறார் நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே. அவர் மிராக்கல், அதாவது நமக்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார் பாருங்கள். நீங்கள் எல்லாம் சிறந்து இருக்கணும், இதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அவரோடு நாம் இப்படி பயணிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை இப்படி சந்தோஷத்தோடு வச்சுக்கணும் பாருங்கள். அற்புதம் செய்கிறவர் பாருங்கள். கர்த்தாவே, தேவரில் ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்திலும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலும் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களும் செய்கிறோமே உமக்கு ஒப்பானவர் யார்? தேவன் இதை யார்? அவரை விடையும் மேலானது யார் இருக்கிறார்? நம் தேவன் அற்புதம் செய்கிற நமக்குள்ள. இந்த உலகத்தில் பாருங்கள், மனுஷர்கள் அப்படி இப்படி ஏகப்பட்ட இருக்கலாம் இல்லையா? அவங்க பெரிய ஆள், இவங்க பெரிய ஆள், இதை செய்யலாம், அப்படி இப்படி ஏகப்பட்ட இருக்கணும். ஆனால் தேவன், நம் தேவனுக்கு நம் தேவனை விட பெரியவர் யார்? ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர்தான் இந்த பூமியை படைத்தவர், அவர்தான் இந்த உலகத்தில் காண்கிற எல்லாத்தையும் அவர் படைத்தவர். உங்களையும் அவர் படைத்து இந்த பூமியில் வைத்து உங்களுக்கும் தேவையான எல்லா அற்புதத்தையும் செய்கிறவர் உங்கள் கூட இருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் இந்த அளவுக்கு நம்மை, அவர் உள்ளத்தில் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் நீ எத்தனை பேர்கிட்ட நீ போ, எல்லாமே நீ போ, ஆனால் அற்புதம் செய்கிறவர் நானே. ஏன்னா அவங்கெல்லாம் ஏதாட்டும் உங்களால் முடிஞ்சதான் செய்வாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. எல்லாரும் வியக்கவும். நம்ம ஐயோ இந்த பையனை பாருங்கள், முந்தி எப்படி இருந்தான், இப்போ பாருங்க எவ்வளோ டக்கு டக்குன்னு 2 வருஷத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அவன்கிட்ட யார் தான் இப்படி தான் இருந்தேன், எப்படி தான் அந்த அளவுக்கு தேவன் பாருங்கள் உங்களை கொண்டு ஒரு ஊர் என்ன, ஒரு ஸ்டேட்டே அந்த அளவுக்கு உங்களை மிரள வைக்கிற அளவுக்கு உங்களை உருவாக்குவார் தேவன். அதான் அற்புதம் செய்கிறார் பாருங்கள். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு உங்களுடைய நிலைமை கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ நல்ல பெரிய நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, பங்களா கட்டிருக்கீங்க, அது கார் வாங்கி அது வாங்கி ஏகப்பட்ட இருக்குங்க. பார்க்குறவனே பொறாமப்படுறான். எப்படி? தேவன் உங்களை அற்புதம் பண்ணியிருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். இப்படி தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார் பாருங்கள். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறாங்க. நீங்கள் செல்வேந்தராக இருக்கிறதுக்கு, நீங்கள் செல்வேந்தர் பணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் உங்களுடைய முயற்சியாக இல்லை. அவர் விரும்பி இருக்கிறார். நீங்கள் செல்வம் பெற்று நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், கொடுத்து நீ மகிழணும். என்னுடைய ஸ்வாபம் உனக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன், ஆகையால் நீ அந்த கையை எப்படி மூட்டி வச்சுட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கொடுத்து பழகு என்று சொல்லி தான் உங்களை பணக்காரர் ஆகியிருக்கார். ஆகையால் கொடுக்கறது மூலமாக உங்களுடைய தேவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஆம், என் தேவன் எனக்கு தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அது வெளிப்படுகிறது. ஆகையால் தேவன் இதைத்தான் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த அற்புதத்தை உங்களுக்குள்ளே காட்டுகிறார். இந்த மாதிரி நீங்கள் பெருக இன்னும் அதிகமாக நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமை மேலே 1000 மடங்கு இருக்க தான் அவருடைய விருப்பம். நீங்கள் இருப்பீங்க, உங்களுடைய குடும்பம் எல்லாம் இதே போல் இருக்கும். நீங்கள் இன்று இருப்பது போல் 1000 மடங்கு பெருக்கத்தை தேவன் தருவார். அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இந்த அற்புதம் செய்கிறவர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.